ஹாய் எவ்ரி ஒன். நார்மல் டெலிவரி ஆன பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலி நம்ம கீழே ஒரு ஸ்டிச்சஸ் போடுவோம். அதுக்கு பேர் எபிசியோட்டமி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம பர்த் கெனால் ஃபர்ஸ்ட் பேபி நமக்கு டெலிவரி ஆகும்போது சம்டைம்ஸ் ஸ்பேஸ் இல்லாததுனால இல்ல ரொம்ப டைட்டா இருக்குன்னா யூஸ்வலி இதை நம்ம போடுவோம். ஸோ இது நம்ம டெலிவரி ஆன பேஷண்ட்ஸ் அங்க தொடுறதுக்கே நிறைய பேர் பயப்படுவாங்க. பட் அப்படி ரொம்ப பயப்பட தேவையில்லை. உள்ள நிறைய பேர் எத்தனை ஸ்டிச் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் அது எத்தனை ஸ்டிச் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுல 3 லேயர் இருக்கும். மியூகோசா, மசில் அண்ட் ஸ்கின். இது மூணுமே நம்ம கரெக்டா அப்ராக்சிமேட் பண்ணிருக்கோமா இல்லையா, அண்ட் உள்ள ஏதாவது ப்ளீடிங் இருந்தா அதெல்லாம் கிளியர் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. ஸோ டெலிவரி ஆன உடனே உங்களுக்கு அந்த வெளியே ஸ்கின்ல ஸ்டிச்சஸ் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஸ்டிச்சஸ் நீங்க சோப் வாட்டர் போட்டு நல்லா கிளீனா வச்சுக்கோங்க. ஆயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆயின்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில டாக்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, அது கூட ஓகே தான், நோ இஷ்யூஸ். ஜஸ்ட் வாஷ் இட் வித் சோப் அண்ட் வாட்டர் எவ்ரிடே மார்னிங் அண்ட் நைட். அண்ட் நீங்க ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல ஈரப்பதம் இல்லாம பாத்துக்கோங்க. ஸோ நல்லா கிளீனா வைப் பண்ணிட்டு ட்ரையா வச்சுக்கணும் அந்த இடத்த. இன்னொன்னு, ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும். நம்ம பெயின் கில்லர் கொடுத்துமே பெயின் இருக்கு அப்படி சொன்னாங்கன்னா அவங்க சிட்ஸ் பாத்ன்னு சொல்லுவோம். ஒரு ஸ்மால் சைஸ் ஒரு பேசன்ல நல்லா வார்ம் வாட்டர் வச்சுட்டு அதுல நீங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த வார்ம்த் உங்க பெயினை கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணும். இதுக்கு அடுத்தது என்னன்னா, அந்த ஸ்டிச்சஸ் எப்போ கரையும் எப்போ விழும், இல்ல அதை ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ரிமூவ் பண்ண தேவையில்லை. யூஸ்வலி அப்சார்பபிள் மெட்டீரியல் லைக் கேட்கட் ஆர் வைக்கிள் அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். தன்னாலே யூஸ்வலி அது 20 டேஸ்ல தன்னாலே அது கரைஞ்சு விழுந்துடும். இன்கேஸ் இந்த ஸ்டிச்சஸ்ல உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஏதாவது ப்ளீடிங் ஆகுது, இல்ல அந்த இடத்துல வீக்கா ஆகுது, இல்ல தொட்டாலே ரொம்ப வீங்கி இருக்கு அண்ட் வலி இருக்கு அப்படின்னா தென் யூ ஷுட் மீட் யுவர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர். இல்ல சம்டைம்ஸ் அந்த எபிசியோட்டமி நல்ல ஹீல் ஆயிட்டே வருது, ஒரு 7th டே 8th டே கழிச்சு உங்களுக்கு சீல் மாதிரி வருது, பஸ் மாதிரி வருதுன்னா அப்பவுமே யூ ஷுட் மீட் யுவர் டாக்டர். பட் யூஸ்வலி நம்ம அந்த ஸ்டிச்சஸ் நம்ம கரெக்டா போட்டிருக்கோம்னா அது அழகா ஹீல் ஆயிடும். நிறைய பேர் தொடுறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். தன்னால 20 டேஸ்ல அழகா அது ஹீல் ஆயிடும். அண்ட் இன்னொன்னு, நிறைய பேர் ஸ்டிச்சஸ் நார்மலா இருக்கும், ஆனா ஸ்டிச் பிரிஞ்சிருச்சுன்னு பயப்படுவாங்க. ஸோ ஸ்டிச் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த ஸ்கின்னோட கலர் மாறும். அது உங்களுக்கு நார்மல் ஸ்கின் கலரோட உள்ள ரெட்டிஷா பிங்கிஷா தெரிய வரும். அப்படின்னா தான் உங்க ஸ்டிச் பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அண்ட் ஸ்டிச் பிரியறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், பேஷண்ட் நிறைய தடவை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மோஷன் போகிறாங்க, இல்ல ரொம்ப வெயிட் தூக்கிட்டாங்க இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி, ரெஸ்ட் கொடுக்காம அதிகமா ஸ்ட்ரெனுவஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் ஸ்டிச் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது you can safely and securely heal that episiotomy wound.